நம்ம தமிழக அரசுக்கு அஜித் உதவி செஞ்சதுனால உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஸ்பெயின் நாட்டுல பார்சிலோனா நகர்ல நடந்துட்டு இருக்க கிரெவென்டிக் 24H யூரோப்பியன் எண்டூரன்ஸ் சாம்பியன்ஷிப் சீரியஸ் 2025 கார் பந்தயத்துல நடிகர் அஜித்குமார் தலைமையில ஒரு குழு கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில இந்த போட்டியில நடிகர் அஜித்தின் குழு சாதனை படைச்சிருக்காங்க. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் தளத்துல வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகரும் நண்பருமான அஜித்குமார் சாரின் அஜித்குமார் ரேசிங் டீம் இந்த போட்டியில ஒட்டுமொத்தமாக 3ஆம் இடம் பிடிச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த வெற்றியின் மூலமா சர்வதேச அளவில் நடந்த கார் பந்தயத்துல இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பெருமையடை செஞ்சதால அஜித் சாருக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு அதுல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சர்வதேச போட்டியில நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சேட் லோகோவை கார் ரேசிங் உபகரணங்கள் அப்புறம் ஜெர்சியில பயன்படுத்தியதுனால தமிழ்நாட்டு சார்பில் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அஜித்குமார் ரேசிங் டீம் டிராக்ல இன்னும் பல வெற்றிகளை குவிட்டும்னு தன்னுடைய எக்ஸ் தளத்துல உதயநிதி ஸ்டாலின் இதை தான் தெளிவா சொல்லியிருக்காரு. நடிகர் அஜித்குமார் கார் பந்தயத்துல தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய குழுவும் சர்வதேச போட்டியில வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கு. ரசிகர்கள் மத்தியிலையும் விளையாட்டுத் துறையிலையும் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க மக்களே, நம்ம அஜித்குமார் நடிக்கிறது பிடிக்குமா இல்ல ரேசிங் பண்றது பிடிக்குமா? எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம மக்கள் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.